அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நானே மனசாட்சி அப்பப்போ பேசிப்போம். அதில் வந்து டயர் தான் இது. எப்பயுமே பேசுவீங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது. ஆனால் அப்பப்போ கண்டிப்பாக பேசிப்போம். உருப்படியாக பேசுவீங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் பதில் கிடையாது. எப்பயாவது உருப்படியாக பேசுவோம். ஆனால் இன்னைக்கு ரொம்ப உருப்படியாக என்ன பேச வச்சிருக்கு. இதெல்லாம் ஸ்டார்ட் ஆனது இன்னைக்கு காலையில் தான். நான் பாத்ரூம் போனேன், டேப்பை திறந்தேன், தண்ணி வரல. ஏன்டா தண்ணி வரலன்னு ஹவுஸ் ஓனருக்கு ஃபோன் பண்ணேன். ஹவுஸ் ஓனர்னாலே எனக்கு வந்து வாடகை தான் ஞாபகம் வரும். 3300 வீட்டில் கேட்கணும். 3300 கேட்கலாமா இல்லை 3500 கேட்கலாமா? 3500 வாங்கினா என்ன பண்ண போகிறேன்? 200 எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போயிட்டு சினிமா பார்ப்பேன். அப்போ தான் என் மனசாட்சி என்கிட்ட பேச ஸ்டார்ட் ஆச்சு. உங்ககிட்ட பெற்றவங்க இவ்வளோ நம்பிக்கை ஒரு 200 எக்ஸ்ட்ரா கூட கொடுக்குறாங்கன்னு ஏமாத்திரன்னு தெரியும், இருந்தும் கொடுக்குறாங்க. அதையும் நீ எடுத்துகிட்டு போய் சினிமாவுக்கு போகிற. நீ சின்ன வயசாக இருக்கமோ உன்னை சினிமாவுக்கு யார் கூப்பிட்டு போனா? அவங்க அப்பா அம்மா அப்படின்னு கேட்டோன்னே ஃபீல்லாம் பண்ணல, யோசிச்சுட்டு இருந்தேன், அவ்வளோதான். ஸோ சம்மந்தம் இல்லாமல் பேசி சினிமா டாபிக் உள்ள வந்தேன். ஏன் சினிமா பற்றி பேசணும்? அதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு என் மனசு யோசிச்சிச்சு. காலையில் நான் குளிக்கிறத விட்டுட்டு சாயங்காலம் குளிச்சிக்கலாமேன்னு யோசிச்சுட்டு படுத்திருந்தா இவ்வளோ நேரம் யோசிச்சிருக்கவும் மாட்டேன், சினிமா பற்றி பேசியிருக்கவும் மாட்டேன். சீன் மாறி இருந்தா சினிமா பற்றி யோசிச்சிருக்கவே மாட்டேன். அதுதான் டாபிக். இந்த சீனுக்கு போல இந்த சீன் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஹீரோவை போட்டிருக்கிறதுக்கு போல வில்ல வந்து ஹீரோயினை போட்டிருக்கலாம், ஹீரோயினை கொண்டிருக்கலாம் அப்படின்னு வந்து நிறைய விஷயம் தோணிருக்கும். இது மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு உங்கள் மைண்டுக்கு யோசிக்காமலே வர அந்த ஃபர்ஸ்ட் படம் என்னன்னு கமெண்ட்ல மட்டும் போடுங்க. அந்த படத்தில் வந்து இந்த சீன் மாதிரி இருந்தால் கிளைமேக்ஸ் எப்படி மாறி இருக்கும், எப்படி சேஞ்ச் ஆகிருக்கும், எல்லாமே என்ன பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் பிகின் வாட் இஃப் சீரீஸ்.